இன்றைய போட்டியில் தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, கிரீனு, சபாஸ் அகமது, முனாத் கட்டு, கரண் சர்மா, பேட் கமின்ஸ், நடராஜன் 11 பேர்த்தில் 9 பேர் நம்ம சொன்னது கரெக்டாக வந்திருக்கு. இதுக்காக சந்தோஷப்படுறதா அப்படின்றது தெரில. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர், அவர் நேற்று நம்ம கொடுத்தோம், அவர் வருவார் சொல்லி கொடுத்தோம். ஆனால் நேற்று அவர் ட்ரீம் டீமில் வரல, வெறும் 6 ரன் தான் அடிச்சார். ஆனால் அவர் இங்கிலாண்டில் நடந்த அந்த T20 பிளாஸ்ட்னு ஒன்று பண்ணுவானுங்கள, அந்த D100, அதில் செவ்வாய் குரு அப்படின்ற, அதாவது செவ்வாய் அந்தரம், செவ்வாய் சூட்சமம், குரு பிராணம்ல 82 ரன் அடித்தார், வெறும் 38 பால்லையும் 40 பால்லையும். அது அப்போ நம்ம போகிற ரூட்டு தப்பாக இருக்கேன்னு வருத்தப்படுறதான்னு தெரில. ஸோ இது ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் லெவலே போயிடுச்சு. இந்த IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடென்ட் லெவலு ஆல்மோஸ்ட்டு உண்மையாக சொல்லணும்னா PSLல வந்து அந்த பாபர் அசாமுடைய சில விஷயங்கள் தப்பாகும் போதே நான் ரொம்ப ஒரு சில பாஸ்டில் வந்து டக் அவுட் ஆன காம்பினேஷனில் இந்த வருஷம் PSLல 50 போட்டார். அப்போவே எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு, என்னடா இது நம்ம போகிற ரூட்டு தப்புண்டு. இது இப்போ நாளைக்கு நாள், ஏன்னா இப்போ டேட்டா நம்மகிட்ட நிறையா வந்துருச்சு. இப்போ ஒரு மேட்ச் முடிஞ்சால் அன்றைக்கி அவன் அடித்தான் அடிக்கலன்றதை நான் நோட் பண்ணி வைக்கிறேன், அவனோட புத்தி அந்தரம் சூட்சமத்தில். அப்படி டேட்டா கிடைக்கும் பொழுது தப்புகள் நிறையா வர மாதிரி தோணுது. நேற்று 9 பேரை கரெக்டாக சொல்லிட்டான்னு சந்தோஷப்பட்டா, இல்லை வில்லியம் ஜாக்ஸ் நேற்று தப்பாக போயிடுச்சு. அதே மாதிரி ஹென்ரிச் கிளாசன் அந்த SA T20 போன வருஷம் நடந்தது பார்த்தீங்களா, அதில் சனி செவ்வாய் சனி காம்பினேஷனில் 81 ரன் அடிச்சிருக்காரு. இந்த SA T20ல அவர் வந்து அந்த ஒரு டீமோட கேப்டனாக இருப்பாப்ல, அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா, அதுவும் SRH டீம் தான், அதாவது சன் குரூப் அவங்க டீம். அது மாதிரி ஒரு மன உளைச்சல் தான் எனக்கு வருது. பட் நேற்று 9 பேர் வந்துட்டாங்கன்றது சந்தோஷமா, இல்லை இது வில்லியம் ஜாக்ஸ் ஹென்ரிச் கிளாசன் தப்பானது வருத்தப்படுறதான்னு தெரில. ஒருவேளை நேற்று எல்லாமே கரெக்டுனா 11 பேர் கொடுத்துருப்போம். இந்த IPLல ஒரு பெரிய சாதனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், லக்கி ஃபெர்குசன் அவரும் சூப்பர் ஸ்மாஷில் நேற்று வந்து புதன் சனி, அதாவது அவருக்கு புதன் சனி அந்த காம்பினேஷனில் சூப்பர் ஸ்மாஷ்ன்னு சொல்லிட்டு நியூசிலாண்டில் ஒரு T20 சீரீஸ் நடக்கும். நான் அது வந்து ரிசல்ட் ட்ரீம் 11 தரது கிடையாது, பட் ஆனால் ரிசர்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் அந்த புதன் செவ்வாய் மாதிரி காம்பினேஷனில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு, நேற்று 1 கூட எடுக்கல. சிராஜி நேற்று வந்து விக்கெட் எடுக்க மாட்டான்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ நேற்று வருத்தப்படுறது எனக்கு என்னன்னா, ஜாக்ஸு, ஃபெர்குசன், ஹென்ரிச் கிளாசன், இது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது எங்கே போக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த IPL முடிகிற வரைக்கும் இதுலேயே போவோம். இப்போ 9 பேர் அந்த மாதிரி நாளுக்கு நாள் கூடனா ஓகே வச்சுக்கலாம். ஏன்னா 1 to 5ல நேற்று கண்டிப்பாக 1 to 1, 1 to 3, 1 to 5ல கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. இந்த கிராண்ட் லீக்ல எப்பயுமே ஜெயிக்க முடியாது, இன்னைக்கு கிடையாது. எனக்கு 50 வயசாகி இந்த துறையில் நான் அன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் அப்போ ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என் சக்தி அவ்வளோதான். ஆனால் 1 to 20 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், இந்த IPL முடிகிற வரைக்கும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இந்த செக்ஷனில் போவோம். இல்லை அப்படின்னா வேறு சில மெத்தடெல்லாம் இருக்குது. ஏற்கனவே பஞ்சபட்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த தாராப்பழம், அது ஒவ்வொரு நாளைக்கான நட்சத்திர தாராப்பழம்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் அதான் நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஒவ்வொரு சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசிக்கு போகிறப்ப அவங்களுடைய பாஸ்டன்ஸ், அது ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணமும் சரியில்லை அப்படின்னா, ஏன்னா டேரட்லாம் நான் ஆல்ரெடி 2018 ட்ரை பண்ணிட்டேன். அது நிறைய பேர் டேரட் ட்ரை பண்ணுங்கன்றீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுவும் டேரட்லாம் ஒரு டைம் 16 பேர் கொடுக்குறேன், 16 பேர்த்தில் ஒரு குத்து மதிப்பாக 14 பேரை 15 பேரை கொடுக்குறேன். அதில் குத்து மதிப்பானாச்சும் ஒரு 4 பேர் வருவாங்க தானே, மொத்தம் 22 பேர் விளாடுறாங்க. அதில் நம்ம 14 பேர் கொடுத்தோம்னா எப்படி மினிமம் 5 பேர் வருவாங்கல்ல. அப்போ பார்த்தா அது கூட வரல ஒரு தடவை. கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லா டாப் ஸ்கோரருமே மிஸ் ஆனிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து டேரக்ட்லாம் சரி வராது. பிரசன்னமும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியெலாம் பிரசனம் பண்ண முடியாது, 22 பிளேயருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம். கிடைச்சிதுன்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணுவோம். இல்லை பஞ்சபட்சியிலேயே நான் அப்போ இருந்த அறிவு, 2018 இருந்த அறிவுக்கும் அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷமாக ஜோசியத்தில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு புதுசாக அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். என்னைக்கு வந்து என்னால் இப்போ நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை இதில் உறுதியாக ஜெயிக்க முடியாதுன்னு தோணுதோ
அன்றைக்கி நான் பகிரங்கமாக இந்த வீடியோவை வந்து நான் போட்டுட்டு சேனலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் அந்தளவுக்கு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா என் கையில் இல்லை. நான் என்னுடைய பலவீனத்தை சொல்கிறது மைனஸ்னு எனக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ நாள் ஒருத்தனை ஏமாத்துறது? இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க. போன வருஷம் ஐபிஎல் போட்டோம், போன வருஷம் வேர்ல்டு கப் போட்டோம், போன வருஷம் லங்கா பிரீமியர் லீக் ஒரு 10 மேட்ச் போட்டோம், பிக் பேஷ் ஒரு 4 மேட்ச் போட்டோம், அப்புறம் இந்த வருஷம் பிஎஸ்எல் எல்லாமே போட்டோம். மேக்ஸிமம் போட்டோம். ஒரு 4-5 நாள் ஊருக்கு போனேன். இப்போ இந்த ஐபிஎல்ல 2 மேட்ச் மட்டும் தான் கொடுக்கல. ஒரு தடவை வாய்ப்புன்னு ஒரு நாள் வந்து வெளியூர் போயிட்டு இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கொடுத்துக்கிட்டு தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிக்க வைக்கணும்ல. இப்போ உங்கள் காசை நான் வாங்கலைனாலும் ஃப்ரீயாக நான் கொடுத்தா கூடி ட்ரீம் 11 உங்கள் காசு அதில் கட்டுறீங்கல்ல. இப்போ 1 to 1 1 to 10 மட்டும் போடுறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பான். ஆனால் எவன் சொன்னால் கேட்குறான்? எல்லாருக்கும் பேராசை தானே இருக்குது. 49 ரூபா போட்டு 1 கோடி ரூபா ஜெயிக்கணுன்றான். எப்படி ஜெயிக்க முடியும்? அது உன் திறமையில ஜெயிக்கிறா என்ன தான் கூட சொல்கிறான். ஸோ அதனால் 1 to 20 வரைக்கும் அது ஜெயிக்கிற அளவுக்கு என்னுடைய திறமை வளர்த்தா பார்க்கலாம். இல்லையா நம்ம ஏதாவது வேறு இப்போ போயிட்டு இருக்க மெத்தேட்லேருந்து நம்ம பின் வாங்கிட்டு வேறு இது போகலாம். ஸோ நேற்று 9 பேருக்கு கொடுத்துருக்கோம். அதில் ட்ரீம் 11ல் கரெக்டாக 1 to 1 1 to 5 1 to 10 கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. அவங்களாம் கமெண்ட் போடுங்க. கருத்துக்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச் நம்பர் 42 கேகேஆருக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடக்கக்கூடிய மேட்ச் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க விருச்சிக ராசியில் தான் நடக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து அனுச நட்சத்திரத்திலே தான் முடியுது. லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போது துலா லக்கணம் 26 டிகிரியில் ஆரம்பித்து தனுசு லக்கணத்துக்கு போயிடுச்சு. பாருங்கள், கண்ணியில் ஆரம்பித்து இப்போ துலாமே முடிய போகுது. அதான் 1 மாதம் ஆயிடுச்சு சரியா. ஸோ வந்து அனுச நட்சத்திரம் 3ல் ஆரம்பித்து 4ல் முடியுது. ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் சார்பாக ஸ்ரேஸ் ஐயர், ரமன்தீப் சிங், அங்கிரீஷ் ரகுவன்சி, ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷத் ராணா, பிலிப் சால்ட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கிரிக் பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக பிரபு சிம்ரான் சிங், ஜிதேஷ் சர்மா, சிக்கர் தவான், ரைலி ரோசோ, ஆதோஷ் சர்மா, சஷாங்க் சிங், லியாம் லிவிங்ஸ்டோன், சாங் கரன், ஹர்ப்ரீத் பிரார், ககிசோர் ரபடா, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அமையுது அப்படின்னா, சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் செவ்வாயோட ராசியில் இருக்கிறனால சனியோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால செவ்வாய் சனி அது 2ஆம் பாதத்தில் போகிறதுனால சுக்கிரன், அதாவது அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் அந்த கேபி படித்த ஜோசியருக்கு தெரியும் சுக்கிரன். ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய் சனி சுக்கிரன் யாருக்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தா இன்னைக்கு விக்கெட் கீப்பரில் பிரபு சிம்ரான் சிங், பிலிப் சால்ட் 2 பேரும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டரில் இன்றைக்கி சசாங்க் சிங் ஒரு வேளை 5 ஓவர் 6 ஓவரில் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்து ஏர்லியராக உள்ளே வந்தார்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆதோஷ் சர்மா, ஸ்ரேஸ் ஐயர் இவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், அதே மாதிரி ஆண்ட்ரி ரசல் வந்து இன்றைக்கி ஒரு வேளை கேகேஆர் செகண்ட் சேசிங் எடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து ஒரு 10 ஓவரில் 12 ஓவரில் தான் வந்துட்டார்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நம்ம கையில் இல்லை. சில பேர் ஸ்கோர்லாம் கணிக்கிறாங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது. சீசன்லாம் அதெல்லாம் முடியாது. யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கிறதுல 10க்கு 4 தப்பு போகுது. அதெல்லாம் முடியாத காரியம். என்னால் மேபி அவங்களால முடியலாம். அது கொடுக்கலாம் சார். அது எத்தனை நடக்குதுன்னு கணக்கு போட்டு பார்க்கணும். 10க்கு எத்தனை நடக்குது, 10க்கு 8 நடந்தால் வெரி குட், 10க்கு 7 நடந்தால் குட்டு, 10க்கு 6 நடந்தால் ஓகே, 10க்கு 2 தான் நடக்குதுன்னா இப்போ வெஸ்ட்டு கொடுக்கலாம். நான் கூட கொடுக்கலாம் 242ன்னு சொல்லி 205 அவுட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் 240 சொன்னால் 205 தான்லாம். அது எனக்கும் தெரியும். லம்பியில் 10 ரன் 4 ரன்னில் மாறும். ஸோ காசு போயிடும். பவுலிங் பொறுத்த அதே மாதிரி ஆல்ரவுண்டர் சுனில் நரேன் நீங்கள் நல்லா பண்ணுவார். பவுலர் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷத் ராணா இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இது உத்தேசமான கணிப்பு. நான் ஒரு 4 மணிக்கு மேலே மறுபடியும் ஒரு ஆய்வு இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த 11 பேருக்கு என்னென்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 11 பேர். ஸோ இது வந்து நான் 11 பேரை பார்த்து இதோடைய கிரக தொடர்புலாம் நான் கம்ப்யூட்டரில் எக்ஸலில் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் 4 மணிக்கு மேலே இப்போ ஒரு 2 பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. இப்போ நான் குளிச்சுட்டு உட்காந்தா அது ஒரு 3 மணி 4 மணி ஆகி போயிடும். அதன் பிறகு
ஒரு 4 மணிக்கு மேலே மறுபடியும் உட்காந்து பொறுமையாக ஒரு ரிசர்ச் பண்ணால் வெயில் வேறு ஓவராக இருக்குது. ஸோ ஒரு 4 மணி 5 மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு 6:30 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். திரும்ப நம்ம வழக்கம் போல் எப்படி 2 பிளேயர் 3 பிளேயர் மாற்றி விடுவானுங்க. மாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக பார்த்து நான் டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வாங்கிக்கோங்க. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன் மிக விரைவில் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு அதிகபட்சம் இன்றைக்கி நாளைக்கு அதுக்குள்ளே நம்ம வழக்கம் போல் கொடுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ப்ரெடிக்ஷன் வேணுன்றவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வேண்டாம், மண்டேக்கு அப்புறம் பண்ணுங்கள். புதுசாக இப்போ இனிமேல் 2-3 நாளைக்கு தரமாட்டேன், புதுசாக கேட்குறவங்களுக்கு. ஸோ மண்டேக்கு அப்புறம் தான் அது பார்க்கணும். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வீடியோ வரும். சண்டே வழக்கம் போல் வீடியோ வராது. ஒய்ஃப் வந்து கிளாஸுக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. அன்னைக்கு வந்து நம்ம டெலிகிராமில் மட்டும்தான் வரும். நன்றி, வணக்கம். அதே மறக்காமல் யாரெல்லாம் நேற்று வின் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட் போடுங்க. எனக்கு ஒரு நம்ம போகிற ரூட்டுக்கு இவ்வளோ மனவேதனையிலையும் ஒரு 10 பேர் ஜெயிச்சேன் அப்படின்னு கமெண்ட் உண்மையாக போடுங்க. அதுக்கு என்னை சந்தோஷப்படுத்துக்காக பொய்யா போட வேண்டாம். பொய்யா போட்டிங்கன்னா உங்களையும் ஏமாற்றிட்டு என்னையும் ஏமாற்ற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே ஜெயிச்சிங்கன்னா போடுங்க. எவ்வளோ ரேட்டு ஜெயிச்சேன்னு சொல்லாதீங்க. என்ன கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சேன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் சம்பாதிக்கின்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு சொல்லாதீங்க. இங்கே எல்லாரும் நீங்கள் சம்பாதிக்கிறத சந்தோஷமாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வாயை பிறந்து சாப்பிட உடனே அப்புறம் நமக்கு நஷ்டம் வரும். அடுத்த 3 நாளைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரேட்டை சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.